சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, நாங்க இந்த ரவுடிய கவனிச்சுக்கிறோம், நீங்க பாப்பாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட்டை பாருங்கன்னு. சரிப்பான்னு சண்முகம் சொல்லிட்டு சிவானிய தூக்கிக்கிட்டு ஓடியாராங்க. அம்மான்னு கூப்பிடுறாங்க. அப்பா இங்க பாருங்கப்பா சிவானிய. ஜெயலட்சுமியும் சந்திரசேகரும் பதறி போய் எந்திரிக்கிறாங்க சிவானிய பாக்குறதுக்கு. சுந்தரமும் அவங்க கூடயே வர்றாங்க. சிவானி என்னாச்சுமா உனக்கு? என்ன பிள்ளை கண்ணே முழிக்கல, என்னாச்சு சிவானிக்கு? சண்முகம் சொல்லு. சுந்தரம் கேக்குறாரு, என் குழந்தைக்கு என்னாச்சு மாப்பிள? பா சிவானி இப்ப மயக்கமா இருக்கா, முதல்ல டாக்டர் கிட்ட காமிச்சிருவோம். டாக்டர் கேக்குறாங்க என்ன ஆச்சுன்னு குழந்தைய பார்த்துட்டு. டாக்டர் பார்த்துட்டு ஸ்ட்ரக்சர்ல ஏத்துறாங்க சிவானிய. எல்லா விஷயத்தையும் சண்முகம் எல்லார்கிட்டையும் சொல்றாங்க. சக்தியோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்றாங்க போலீஸுக்கு. அந்த குழந்தைய கடத்தினவனை நாங்க புடிச்சு வச்சிருக்கோம், நீங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்கன்னா இப்பவே கஸ்டடியில எடுத்துக்கலாம் சார்னு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. ஜெயலட்சுமி சொல்றாங்க, சிவானி வந்தது தெரிஞ்சிச்சுன்னா பவானி கண்டிப்பா கண் முழிச்சிருவா. நான் போய் பவானி கிட்ட சொல்லிட்டு அவளை எழுப்ப பாக்குறேன். எல்லாரும் சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. கேட்காம ஜெயலட்சுமி சொல்ல போறாங்க. பவானி எந்திரிமா. பவானி நம்ம சிவானி கிடைச்சிட்டாமா. பவானி நம்ம சிவானி திரும்பவும் கிடைச்சிட்டா. பவானி கண் முழிச்சிடுறாங்க. பவானி அவங்க அம்மா கூட எந்திரிச்சு நடந்து வந்துடுறாங்க சிவானிய பாக்குறதுக்கு. சிவானிய எந்த வார்டுல சேர்த்திருக்காங்களோ அந்த வார்டுக்கு போறாங்க பவானி. சிவானியும் கண் முழிச்சிடுறாங்க. பவானி சிவானிக்கு முத்தம் கொடுக்கறாங்க. எல்லாரும் சிவானிக்கு பக்கத்திலேயே போய் உட்கார்றாங்க. சிவானி கூட பேசுறாங்க. குழந்தைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. வெண்ணிலா சொல்றாங்க, குழந்தைக்கு ஆழத்தி எடுத்த பிறகு உள்ள கூட்டிட்டு போலான்னு. எல்லாரும் சரின்னு சொல்றாங்க. பிரீத்தி ஆழத்தி எடுக்கிறாங்க. குழந்தைய எல்லாரும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. சிவானி கேக்குறாங்க எல்லாருக்கிட்டையும், பொன்னியத்தை எங்க? சண்முகம் சொல்றாங்க, பொன்னியத்தையும் சக்தியும் வந்துருவாங்கடா. சிவானி பொண்ணு கேக்குறாங்க, நான் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது ஏன் பொன்னியத்தை என்ன வந்து பார்க்கல? சண்முகம் சொல்றாங்க, உன்னைய காப்பாத்தி கொடுத்து விட்டது அவங்க 2 பேரும் தான். சிவானி சொல்றாங்க, அதனாலதான் அவங்கள நான் பார்க்கணும்னு சொல்றேன். சுந்தரம் சொல்றாங்க, சிவானி எப்படிமா இருக்க? அப்பாவுக்கு நீந்தாம்மா உலகமே, உனக்கு என்ன ஆச்சுன்னு அப்பா துடிச்சு போயிட்டேம்மா. நீலா சொல்றாங்க, சிவானி குட்டி உனக்கு கதை சொல்றதுக்குன்னு அத்தை நிறைய கதை படிச்சு வச்சிருக்கேன், நீ பெட்ரூமுக்கு வா, நான் உனக்கு சொல்றேன். சிவானி சொல்றாங்க, பொன்னி அத்தை எனக்கு நல்லா கதை சொல்லுவாங்க. சண்முகம் சொல்றாரு, உண்மையிலேயே நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு குழந்தைக்கு நல்லா தெரியும். நாளை சந்திப்போம்.